இல்லையா? அந்த விஷயம் பார்க்கும்போது ரொம்ப ஹேப்பினஸா இருக்கு. நம்ம மேனேஜ்மென்ட் சைட்ல இருந்து எனக்கு நெறைய வந்து விஷயங்கள் சப்போர்ட்டிவா குடுத்துருக்காங்க. அதெல்லாம் தான் நமக்கு லீடர்ஷிப். அந்த மாரி நம்ம டீம்க்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். இப்போ என்னுடைய லைஃப்ல வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு. இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உங்களுக்குமே உங்க லைஃப்ல வந்து கிடைக்கும். நீங்களுமே வந்து தொடர்ந்து நம்பிக்கையோட கரெக்ட்டா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணீங்கன்னா, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து கிடைக்கும். ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு ஒரு ரூ. 500 குடுங்க. அம்மா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல. இல்ல 16த் மேரேஜ் பண்ணணும். இல்ல வேற எனிதிங் சப்போர்ட் ஏதாவது குழந்தைங்க கேட்கறதுக்கு ஏதாவது வாங்கி தரணும். ஒரு ரூ. 500 குடுங்க. ஒரு ரூ. 1000 குடுங்க. ஏங்க என் அக்கவுண்ட்ல ரூ. 10,000 அனுப்பிடுங்க. இதெல்லாம் தேவையே இல்ல. நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்ல. ஹஸ்பண்ட் எவ்வளோ சம்பாரிச்சாலும், நம்ம ஒரு லேடீஸா இருக்கவங்க வீட்ல டிவி பார்த்துன்னு, சமைச்சுக்கிட்டு, இத மட்டுமே பண்ணிக்கிட்டு, அவங்க கிட்ட கேட்டு வாங்கணும்னு ஒண்ணும் வந்து அவசியம் இல்லையே! நம்மளுக்கும் சொந்த கால் இருக்கு. நம்மளுக்கும் சொந்தமா முயற்சி நம்ம பண்றோம் அப்டின்னா, நம்ம லைஃப் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாமே! நெறைய பேருக்கு நம்ம சப்போர்ட் வேற நம்ம வந்து இருக்கலாமே! பினான்சியல் ஃப்ரீடம், டைம் ஃப்ரீடம், மணி எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கு. இதுவுமே நம்மளுக்கு வந்து வெஸ்டேஜ் லைஃப் சேஞ்சிங் பிசினஸ் நம்மளுக்கு குடுக்குது. நெக்ஸ்ட் ஃபைனலி ரொம்ப முக்கியமானது ஹெல்த்தி லைஃப். சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும்னு நம்மளுக்கு அடிக்கடி சார் வந்து சொல்லுவாரு இல்லையா? அந்த மாரி ஹெல்த்தி லைஃப் முக்கியமா நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்குது. வீட்டுக்கு வீடு சுகர் இல்லாத பெர்சன்ஸ் யாருமே இல்ல. வீட்டுக்கு வீடு பிபி இல்லாத பெர்சன்ஸ் யாருமே இல்ல. எல்லாருக்கும் பிபின்றது வீட்டுக்கு வீடு யாருக்காவது ஒருத்தருக்கு இருக்கு. சுகர்ன்றது இருக்கு. இப்போ கரண்ட்லி இல்லனாலுமே ஏஜ் ஆக ஆக அவங்க சாப்பிடுற அந்த ஃபுட் ஐட்டம் மாறது மூலியமா அந்த ஒரு அந்த ஒரு ஜீன் மூலியமா அந்த ஃபேமிலி அவங்களுக்கு தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா யாருக்காவது இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது அதெல்லாம் வந்துட்டு. பட் நம்மளுடைய கம்பெனி மேனேஜ்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏ டூ இசட் ஒவ்வொரு ப்ராப்ளம், ஒவ்வொரு இஷ்யூஸ்க்கும் நம்மளுக்கு வந்து சப்ளிமெண்ட் சொல்லக்கூடிய ஒரு துணை உணவு வந்து குடுத்துருக்காங்க. இது ஒரு இணை துணை உணவு. நம்ம வந்துட்டு கரெக்ட்டான ஃபுட் ஐட்டம் வந்து எடுத்துக்கிறது இல்ல. எல்லாமே இன்பேலன்சிங்கா தான் இருக்கு இல்லையா? அது நம்ம சப்ளிமெண்ட் அப்படின்றத நம்ம வந்து எடுக்கும்போது, நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. நல்லா நம்ம வந்து வெல்த்தா நம்ம பிசினஸ் பண்ணும்போது, லைஃப் நம்மளுக்கு வந்து மாறுது. இவ்ளோ விஷயங்கள் நம்மளுக்கு வந்து நம்ம வந்து பார்த்து, பார்த்து எல்லாமே குடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங் நான் இந்த வீடு கட்டும்போது, என்னுடைய அம்மா கிட்ட நான் வந்து சொன்னேன். "அம்மா நான் வீடு கட்டப் போறேன்ம்மா" அப்படின்னு என் பேரன்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது, என் பேரண்ட் என்ன சொன்னாங்கன்னா, "இதெல்லாம் கட்டாத. வேண்டாம்" அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்னுடைய என்னுடைய மாமியார் சைட்ல நான் வந்து சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "நீ வேணாம் கட்டாத" அப்படின்னு சொன்னாங்க. சரி ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னா அவங்களும் அதே தான் சொன்னாங்க. எல்லாரும் என்ன அப்படித்தான் சொன்னாங்க. "என்னத்துக்கு வீடு கட்டுற? வீடெல்லாம் கட்டாத" அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த இடத்துல ஒரு முடிவு எடுத்தேன். நம்ம கட்டுவோம் வீடு அப்படின்னு சொல்லிட்டு, நான் இறங்குனேன். நான் இன்ஜினியர பார்த்தேன். நான் பேசினேன். என் வீட்டுக்காரர கூட்டிட்டு போனேன். பார்த்தேன், பேசினேன். வீடு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்ப நான் வந்து 1 இயரா ஸ்லோலி ஸ்லோலி அப்படியே கட்ட ஆரம்பிச்சு, ஃபைனலா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் ஒரு சில ப்ராசஸ் கிரில் கேட் அந்த மெயின் கேட் போடுறது. அது நாளைக்கு மார்னிங் வந்து 10 மணிக்கு போடுறேன்னு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட். இப்போ நான் வீட்ல கூப்பிட்டு வச்சு ஃபங்ஷன் வைக்கும்போது, இந்த இடத்துல மெயினா நான் எல்லாருக்குமே என்னென்ன பண்ணணுமோ, யாருக்குமே எந்த ஒரு குறைவும் இல்லாம எல்லாம் நெறைய செலவு பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட இது இன்னும் எக்ஸ்ட்ராவே எனக்கு 1 ஆர் 2 லேக்ஸ் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு எனக்கு வந்து. அது நான் கணக்குல சேர்க்கல. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்டேஜ் மூலியமா நான் மாறியிருக்கேன். இப்ப எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. "எப்படி பண்ண? எப்படி முடிஞ்சது?" அப்படின்ட்டு. எல்லாருமே ஷாக் ஆனாங்க. அதுதான் நம்ம என்ன நெனைக்கிறோமோ அது நடக்கும். அதுக்கான எஃபோர்ட் போடணும். சுத்தி இருக்கவங்க இது முடியாது, வராது, தெரியாது, பண்ணாத அப்படின்னு சொன்னாலுமே, நீங்க சொல்லி புரிய வச்சு நீங்க பண்றீங்க அப்படின்னா, இப்ப இந்த வீடு என்ன நான் மட்டுமா யூஸ் பண்ண போறேன்? யோசிச்சு பாருங்க. என்னுடைய குழந்தைங்க, அவங்க அவங்க லைஃப்க்குமே இது வந்து சப்போர்ட்டிவா இருக்கும். இன்னும் இருக்க இருக்க ரேட் ஏறிட்டே போகும். அப்ப இது ஃபியூச்சர் இது ஒரு இன்கம் சோர்ஸ் தானே இது வந்துட்டு. அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அப்போ வெஸ்டேஜ் மூலியமா நான் மட்டும் அனுபவிக்காம, என்னுடைய குழந்தைங்களும் அனுபவிக்கிறாங்க. புரியுதுங்களா? இதுதான் லைஃப். இதே தான் உங்களுக்குமே உங்க குழந்தைங்கள் நல்லா படிக்கணும், நல்ல லைஃப் குடுக்கணும், நல்லா ஹேப்பியா இருக்கணும் அப்டின்னா, நீங்க அவங்களுக்கு பேசிக்கலி என்ன செய்யணும், என்ன என்ன பார்த்து பார்த்து குடுக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அதெல்லாம் நீங்க குடுக்குறீங்க அப்டின்னா, அடுத்த இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எடுக்கிற உங்களுடைய டிசிஷன் தான் இருக்கு. சோ, நீங்க வந்துட்டு கரெக்ட்டா மைண்ட் செட்ட தெளிவா வைக்கிறீங்க அப்டின்னா, கரெக்ட்டா உங்களால நெக்ஸ்ட் வந்து மூவ் ஆக முடியும். ஐடி வரல அப்டின்றதெல்லாம் நீங்க எதுவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க தொடர்ந்து ரெக்ரூட்மென்ட் ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஹோம் மீட்டிங் அப்ளை பண்ணுங்க. அப்ளையிங் சப்போர்ட் எடுத்துக்கோங்க. பி ஸ்ட்ராங்கா தெளிவான மைண்ட் செட்ல இருங்க. உங்களுடைய ட்ரீம்ஸ், உங்களுடைய இது எல்லாமே ஆசைகள், உங்களுடைய ஃபியூச்சர் லைஃப் எல்லாமே நிறைவேறணும்னா, நீங்க வந்துட்டு உங்களுடைய கனவுகள அடைய கடின உழைப்பு, உறுதியும் நிச்சயமா அவசியம். நெவர் கிவ் அப். முன்னாடி வச்ச கால பின்னாடி வைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. பிசினஸ்ல நீங்க வந்து வந்திருக்கீங்க அப்டின்னா, இந்த இடத்துல அடுத்தது ஒரு டீச்சிங் டியூஸ்டேல நீங்க வந்து பிரசன்டேஷன் வந்து குடுக்குற அளவுக்கு டெவலப்மென்ட் ஆகணும். இப்போ நான் யாருக்குமே தெரியாம சைலன்ட்டா என்னோட டீமுக்கு மட்டும் தான் தெரிஞ்சு
இருந்த புவனேஸ்வரின்றது இன்னைக்கு ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லாவே நான் இன்னைக்கு பப்ளிசிட்டி ஆகுறேன். என்னுடைய வாய்ஸ் நீங்க கேக்குறீங்கன்னா, இதுக்கு மெயின் ரீசன் என்ன? நம்ம நல்லா வொர்க் பண்றதுனால, நம்ம இந்த இடத்துல வந்து ஐடென்டி பண்றாங்க. அதேதான் நீங்க நல்லா வொர்க் பண்றீங்கன்னா, நம்மளுடைய மேனேஜ்மென்ட் சைட்ல இருந்து, டீம் சைட்ல இருந்து, கம்பெனி சைட்ல இருந்து உங்கள மேனேஜ்மென்ட் பண்ணும்போது, உங்களுக்குமே இந்த இடத்துல வந்து ஒரு ரெகக்னிஷன்ன்றது கிடைக்கும். உங்களுடைய வாய்ஸ் அடுத்து நீங்க இந்த இடத்துல ஷேர் பண்ணுவீங்க. உங்கள உங்கள ஒரு ரோல் மாடலா உங்க லீடர்ஸ் வந்து உங்கள வந்து பார்ப்பாங்க. சோ பி ஸ்ட்ராங்கா தெளிவா கன்டினியூவா எடுத்து பண்ணுங்க. 1 ஆர் 2 டேஸ்ல உங்களோட ட்ரீம் ரீச் பண்ற வரைக்கும். இது உடனே இன்ஸ்டன்ட்டா நடக்காது. சில லீடர்ஸ்க்கு சீக்கிரமா நடக்கும். சில லீடர்ஸ்க்கு ஃபாஸ்ட்டா நடக்கும். ஒருத்தருக்கும் ஒரு மாரி அமைப்பு வரும். ஆனா நீங்க அவங்களுக்கு வந்துடுச்சே, எனக்கு ஏன் வரல அப்படின்னு கம்பேரிசன்லாம் பண்ணாதீங்க. அவங்களுடைய ஃபேமிலி, டைமிங், ஸ்பெண்டிங், எஃபோர்ட் வேற. நம்மளுடையது எஃபோர்ட் வேற. இல்லையா? ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் கம்பேரிசன் இல்லாத, உங்களுக்கு நீங்க தான் ரோல் மாடல். உங்களுக்கு நீங்க தான் வந்து டாஸ்க். நீங்க கரெக்ட்டா எஃபோர்ட் போட்டு கொண்டு வரீங்கன்னா, நீங்க ஸ்மூத்தா அடுத்தடுத்து போயிட்டே இருக்கலாம். கீப் ஃபோக்கஸ் டூ யுவர் சக்சஸ். எப்பவுமே அப்வர்ட்ல அதாவது ஃபார்வர்ட்ல முன்னாடி ஃபார்வர்ட்ல தான் நம்ம போயிட்டு இருக்கணும். பேக்ல நம்ம வந்து போகக்கூடாது. தொடர்ந்து போட்டுட்டே இருங்க. அதுக்கான பலன் நீங்க அனுபவிப்பீங்க நீங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் லீடர்ஸ் நான் இன்னைக்கான இந்த பிரசன்டேஷன்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பத்தின டீடைல்ஸ் நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க. நான் இந்த மீட்டிங் வந்து பொறுமையா இவ்வளவு தூரம் லிசன் பண்ண எல்லாருக்குமே நான் தேங்க் யூ சோ மச் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்பெஷல் நான் வந்து பாஷா சார் அண்ட் அசோக் சார் ட்ரைனரா நான் சப்போர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் கம்பெனி மேனேஜ்மெண்ட்டுக்குமே நான் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நாளா வந்துட்டு ஒரு இந்த அளவுக்கு இன்கம் எடுக்கணும்னா அந்த அளவுக்கு பிளானிங் அதாவது நான் ஒரு ஸ்கூல் ஃபீல்ட்ல நாளா மீன்ஸ் ஸ்கூல் ஃபீல்ட்ல என்னைய மாதிரி நிறைய ஸ்டாஃப் இருக்காங்க. இந்த வாய்ப்பை எனக்கு வந்து இன்ட்ரோ பண்ணி இந்த அளவுக்கு பிளானிங் ஸ்ட்ரக்சர் கொடுத்து நான் சம்பாதிக்கிறேன். என்னை மாதிரி நிறைய பேரு படிக்காதவங்க 5th படிச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கே போகாதவங்க சுத்தமா. இந்த மாதிரி நிறைய பேசிக்லி இருக்கிற விமன்ஸ் கூட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டேஜ் மூலியமா கோடிகள வீடு வாங்கியிருக்காங்க. நிறைய ஃபாரின் ட்ரிப் போயிருக்காங்க. நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? நம்ம தான் அப்படின்னு இல்ல. இந்த மாதிரி நிறைய பெண்கள், நிறைய ஆண்கள், நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்ப வரக்கூடிய நியூ ஜெனரேஷன் எல்லாருமே நல்லா டெவலப்மெண்ட் ஆகுமே பிளானிங் ஸ்ட்ரக்சர் நம்மளுடைய ஃபவுண்டர் கௌதம் அலி சார் கொடுத்துருக்காங்க போது ரியலி நான் வந்து நம்ம எல்லாருமே அவங்களுக்கு வந்து தேங்க் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சோ மச் சார் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி சார். வெரி குட் புவனேஸ்வரி. ரொம்ப ஒரு ஹம்பிள் ஸ்டார்ட் ஹம்பிள் பிகினிங் அதில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வேற லெவல்ல நீங்க போயிருக்கீங்க அப்படிங்கிறது என்னால் இன்னைக்கு ஃபீல் பண்ண முடியுது. இன்ஃபேக்ட் நிறைய ப்ரோக்ராம்ஸ் என்னால் அட்டன் பண்ண முடியாமல் போகும். பட் இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்க ப்ரோக்ராம் அட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் அட்டன் பண்ணேன். ஏன்னா ஓரளவுக்கு தான் உங்களை பத்தி எனக்கு தெரியும். பட் உங்க பிகினிங்லேருந்து இன்னைக்கு இந்த வளர்ச்சி எப்படி அடைஞ்சீங்க அப்படிங்கிறத இன்னைக்கு என்னால் முழுமையாக என்னால் அது உணர முடியுது. சில விஷயங்கள் மேபி அனதர் ஒரு 5 to 10 minutes உங்களுக்கு டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியை பத்தி எந்த நாலேஜுமே இல்லை அப்படின்னு இருக்கும்பொழுது இந்த இடம் தான் உங்க லைஃப்பை மாற்ற போகுதுங்கிறது உங்களுக்கு எப்படி அதை உணர முடிஞ்சது? சார் ஸ்டார்ட்டிங்ல எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி எனக்கு எந்த நாலேஜுமே கிடையாது. நான் தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா என்னுடைய மேம் கிட்ட நான் நிறைய வந்துட்டு அசிங்கப்பட்டிருக்கேன், அவமானப்பட்டிருக்கேன். அதனால நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். சம்டைம் ரொம்ப அழுவேன். எனக்கு வந்துட்டு ஒரு இன்கம் நம்ம வீட்ல இருந்தாலும் பண்ணணும். எங்க அம்மா வீட்டுக்கு உடம்பு சரியில்லன்னு நம்ம அந்த சிச்சுவேஷன் போறோம்னா அங்கேயும் இருந்து பண்ணணும். ஆனா சேலரி நம்மளுக்கு நான் ஃபிக்ஸடா நம்மளுக்கு வந்து நான் ஸ்டாப்பா நம்மளுக்கு வரணும். இந்த ஒரு மைண்ட் செட் பிசினஸ்க்குள்ள வரதுக்கு முன்னாடி இதை நினைச்சு நினைச்சு அழுவேன் நான் வந்துட்டு. ஏன்னா மேம் வந்து லீவ் குடுக்க மாட்டாங்க. ஹெல்த் இஷ்யூனா குடுக்க மாட்டாங்க. எது கேட்டாலும் குடுக்கவே மாட்டாங்க. சேலரில கை வச்சுருவாங்க. அதனால நெறைய அடிபட்டதுனால, எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்போது, நான் விடவே இல்ல. எனக்கு இந்த வாய்ப்பு தான் சொல்லிட்டு ஏன்னா இது இன்னைக்கு நான் இங்க பண்றேன் வீட்ல உட்கார்ந்து. நாளைக்கு நான் புது வீட்டுக்கு போறேன். அங்கேயும் நான் உட்கார்ந்து பண்ணலாம். இல்ல நான் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போறேன். அங்க இருந்து பண்ணலாம். டிராவல் பண்ணும்போது நான் பண்ணலாம். எல்லா இடமும் ஃப்ளெக்சிபிளா, கம்ஃபர்டபுளா இருக்கு எனக்கு வந்துட்டு. அதுவும் இல்லாம இந்த இடத்துல யாரும் நம்மள வந்துட்டு ஏன் பண்ணல? எதுக்கு பண்ணல? நம்மள திட்ட போறது கிடையாது. ஆனா நான் ஒரு இடத்துக்கு வேலை செய்ய போறேன்னா, அந்த இடத்துல எனக்கு பாதுகாப்பு எனக்கு கிடையாது. அவங்க வந்து என்ன திட்டுவாங்க. "நீ எந்த டைம்க்கு வர? எந்த டைம்க்கு போற?" அப்படின்றது. என்னுடைய கிளையண்ட் ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க. திருப்பூர்ல இருக்காங்க. "சோத்து மூட்டை மட்டும் தூக்கிட்டு வரியே! நான் ஆன் டைம்க்கு வரணும்னு உனக்கு தெரியாதா உனக்கு?" அப்படின்னு அந்த கிளையண்ட்ட பார்த்து திருப்பூர்ல நடந்த சம்பவம் அந்த கம்பெனில. அப்போ அவங்க என்கிட்ட சொல்லும்போது இன்னும் நான் வந்து ஃபீல் பண்ணேன். நம்ம இந்த அளவுக்குலாம் கேவலமா திட்டுவாங்கல்ல. ஆனா திட்டு வாங்கியிருக்கோம். ஐயோ! கடவுள் குடுத்த இந்த வாய்ப்ப நம்ம எடுத்து பண்ணோம். இதுல இன்கம் வருது வரல செகண்ட் பார்ட். ஆனா இது நல்லா இருக்கு. இந்த விட்டுறவே கூடாதுன்னு அந்த ஒரு மைண்ட் எனக்கு தெளிவா எனக்கு இருந்துச்சு சார். எனக்கு ரொம்ப அதிகமாலாம் எனக்கு யோசிக்க வரல. இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் என் மைண்ட்ல நின்னுச்சு எனக்கு. வெரி கிரேட். இப்போ இன்ஃபேக்ட் ஒரு ஒரு 7,000 10,000 ஆறு இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, நான் வாங்கக்கூடிய சம்பளம் அளவுக்கு எனக்கு இதுலேருந்து ஒரு வருமானம் கிடைச்சா போதும். ஆர் சில பேர் என்ன நம்ம வீட்டுக்கு நம்மளால ஒரு 10,000 15,000 நம்ம வந்து சப்போர்ட் பண்றதுக்கு கிடைச்சா போதும். இப்படிதான் இன்னைக்கு நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் நிறைய பேர் சொல்லும்போது நம்ம கேட்குறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது லைக் உங்களோட இன்கம் அந்த பிகினிங் அந்த 7,000 நீங்க ரீச் பண்ண அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஹையஸ்டா இன்னைக்கு ஒரு 2,45 லட்சம் உங்களால போக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த டைம்ல உங்களுக்கு கிடைச்சதா?
எனக்கு நம்பிக்கை கிடைச்சது சார். பட் ஆனா நான் நம்பிக்கை நான் வரும், 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 வரும்ன்னு அப்படியே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் அப்படி பண்ணவே இல்ல. உண்மைய சொல்லணும்னா, சாப்பிட கூட எனக்கு டைம் இருக்காது. சம்டைம் நான் ஒரு நாளைக்கு ஒரு வேள தான் நான் சாப்பிடுவேன். காலையிலருந்து ஈவினிங் வரைக்கும் நான் வீட்ல அவ்ளோ எஃபோர்ட் வந்து போடுவேன். வெளிய கூப்பிட்டா வெளியவும் போவேன். மீட்டிங் எடுக்கிறது, பேசுறது, டைம் ஸ்பெண்ட் பண்றது. சாப்பாடு கூட மறந்துருவேன். வீட்ல எந்த ஃபங்ஷனும் அட்டெண்ட் பண்ண மாட்டேன். ஒரு ஏதோ நல்ல நாளு, கெட்ட நாள் எதுவுமே எனக்கு மைண்ட்ல வந்து நிக்காது. ஐயோ! எனக்கு மீட்டிங் இருக்கு. ஐயோ! எனக்கு ஃபோன் கால் இருக்கு. ஐயோ! நான் இன்னைக்கு இந்த பிரசன்டேஷன் நான் குடுக்கணும். எனக்கு இதுதான் இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்துட்டு இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இருந்தேன் நானு. குழந்தைங்க வந்தாங்கன்னா, அந்த நைட் டைம், ஈவினிங் டைம் அவங்கள வந்து கேர் பண்றது. மார்னிங் அனுப்பி விடுறது ஸ்கூல்ல. ஈவினிங் பார்க்குறது. அது தாண்டி இன் பிட்வீன் எல்லாமே நான் எனக்குன்னு ஒரு ரிலாக்ஸா உட்காந்து வெளிய போறது, சீரியல் பார்க்குறது, ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறது, அம்மா கிட்ட பேசுறது, எதுவுமே கிடையவே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இதுலயே தான் உட்கார்ந்துட்டு இருப்பேன். நான் இத எப்படி பண்ணணும்? அடுத்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். அடுத்து லீடர்ஸ் உருவாக்கணும். அச்சீவர்ஸ கொண்டு வரணும். நமக்குள்ள இன்னும் நெட்வொர்க் இன்கிரீஸ் பண்ணணும். இது மட்டும் தான் என்னுடைய மைண்ட் செட் இருக்கும். வீட்டுக்குள்ளேயே நடந்துட்டு இருப்பேன். வீட்ட விட்டு வெளிய போமாட்டேன். என்னுடைய வீட்டு எதிர்லயே நான் இருக்கிறேன்றது யாருக்கும் தெரியாது. அக்கம் பக்கத்துல மேல யார் இருக்கான்னு கூட எனக்கு அந்த அளவுக்கு நான் யார்ட்டயுமே கான்டாக்ட் பேசினது கிடையாது. ஆனா, நான் இந்த வேலைய அவ்ளோ ஃபுல் ஃபிளட்ஜா எடுத்து நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் நானு. அதுதான் சார். இன்னைக்கு ஒரு 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 டீம் பிரேக் ஆகும்பொழுது லைக் ஓரளவுக்கு நல்ல இன்கம் வந்தது. ஆல்மோஸ்ட் நீங்க கோல்ட் டைரக்டர் லெவல்லயே நல்ல இன்கம் அண்ட் ஸ்டார் டைமண்ட் இந்த லெவல்லயே வரும்போது நீங்க 1 லேக் தாண்டிட்டீங்க. நம்ம யூஸ்வலா க்ரௌன் முடிச்சா 1 லேக் அப்படிங்கிறது யூஸ்வலா பேசுவோம். பட் ஆனா இந்த இன்கம் ஸ்டார் டைரக்டர்லேயே 1,12,000 கிட்டத்தட்ட நீங்க இன்கம் நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது என்ன இன்னைக்கு நிறைய பேர் பண்றதுன்னா இனிமே இதுல எல்லாம் பணம் வராது. ஸோ வெஸ்டீஜ் இனிமே இதுல வந்து சம்பாதிக்க முடியாது அப்படின்னு இன்னைக்கு வேற சில வேண்டாத விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணிக்கிட்டு இதுலயும் ஒழுங்கா பண்ணாம அங்கேயும் ஒழுங்கா பண்ணாம அந்த மாதிரி இருக்காங்க. ஆனா இதைத்தான் நீங்க ஃபுல் டைமா உங்க கெரியரா எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப நீங்க சொன்னீங்க இந்த இன்கம் நான் பார்த்து பண்ணல. பட் இதை பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த இதுதான் வெஸ்டீஜ் தான் பண்ணணும் முழுமையாக அப்படின்னு அந்த உங்களுக்கு அந்த தாட் வரதுக்கான காரணம் என்ன? ஏன்னா, நான் அவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கேன். என்னுடைய கஷ்ட சூழ்நிலை கடந்து வந்ததுனால தான் மேபி நான் கொஞ்சம் ரிச் ஃபேமிலியா இருந்தேன். அப்டின்னா, கண்டிப்பா அந்த கஷ்டம் இல்லாம நான் வளர்ந்திருந்தேன்னா, நான் பிசினஸ் பண்ணியிருப்பேனான்னு கேட்டா எனக்கு டவுட் தான் எனக்கு. நான் கஷ்ட ஃபேமிலில இருந்து நான் வந்திருக்கேன். அம்மா, அப்பா நல்லா சம்பாரிக்கிறவங்க தான். வெல் பெர்சன் தான். என்னுடைய ஹஸ்பண்டுமே சம்பாரிக்கிறவங்க தான். பட் இருந்தாலும் ஏதாவது எமர்ஜென்சினா குடுக்க மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் நான் அவங்க கைய தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்க மாரி இருக்கும். நெறைய இடத்துல நான் அசிங்கம், அவமானம்லாம் பட்டுருக்கேன். கஷ்டங்கள் தாண்டி வந்திருக்கேன். சொல்ல முடியாத கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்ணி வந்திருக்கேன். அந்த கஷ்டங்கள்னால தான் நான் இந்த பிசினஸ்ல எனக்கு ரூ. 7,500 வரும்போது ரூ. 6,000 எனக்கு சேலரி. ரூ. 7,500 வரும்போது, இத விட்டுறவே கூடாது. இத கண்டிப்பா பண்ணணும். அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஸ்ட்ராங்கா எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன். 9த் மந்தே ரூ. 1,49,000 இன்கம் வந்துச்சு. கன்டினியூவா எனக்கு 1,00,000 இன்கம் நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். சம்டைம் என் ஃபேமிலிலுமே வேற மாரி பேச ஆரம்பிச்சாங்க. "நல்லா தானே இன்கம் எடுக்குற. உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னும் மாற ஆரம்பிச்சது. பட் எப்படி இன்கம் எடுத்தாலும் சொல்லுவாங்க, இன்கம் எடுக்கலனாலும் சொல்லுவாங்க. சொல்றவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. திருந்தவே மாட்டாங்க அவங்கலாம் வந்துட்டு. ஆனா நம்ம லைஃப் அவங்களுக்காக நம்ம ரியாக்ஷன் குடுத்தோம்னா, நம்ம லைஃப் தான் வீணா போயிடும். நம்ம எதுக்குமே ரியாக்ஷன் பண்ணாத, எமோஷனலா, சென்டிமென்டலா ஆகாத. ஒரே விஷயம் தான். நம்ம குழந்தைக்கு நல்ல எஜுகேஷன் நம்ம வந்து குடுக்கணும். அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து போகணும் அப்டின்னா, இந்த பிசினஸ தெளிவா நம்ம லைஃப் நம்ம தான் வந்து இது பண்ணணும். நம்ம லைஃப் நம்ம பணம் சம்பாரிச்சா தான் 4 பேர் நம்மள மதிப்பாங்க. நம்ம கிட்ட பணம் இல்லன்னா, கட்ன வீட்டுக்காரரே இருந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ வீட்ல சும்மா தானே இருக்கிற. என்ன பண்ண?" அப்டின்னு சொல்லி கேட்பாங்க. யாரா இருந்தாலுமே ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அவங்களுக்குன்னு ஒரு டைம் வரும்போது கண்டிப்பா கேட்பாங்க. நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும், எவ்வளவுதான் வீட்டு வேலை பார்த்திருந்தாலுமே, இல்ல நம்ம வேலைக்கு போனாலுமே, வேலை செய்ற இடமும் வந்து சேஃப் கிடையாது. இதெல்லாமே நெறைய விஷயங்கள் வந்து நான் வந்து அனலைஸ் பண்ணேன். கண்டிப்பா நம்ம நெறைய நல்லா வீட்ல இருந்து நம்ம வந்து பண்ணணும். இப்போ எங்க வீட்ல எனக்கான மரியாதை கிடைக்குது. நான் மீட்டிங் எடுக்கிறேன் அப்டின்னா, வெயிட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்லாம் எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு, ஃபோன் பண்ணுனா, ஃபோன வீட்ல இருந்து வந்தோனே தூக்கி போட்டு உடைப்பாங்க. ஃபோன முன்னாடி கிளாஸு, பின்னாடி அந்த முன்னாடி டெம்பர் கிளாஸு, பின்னாடி பேக் கேஸு தூள் தூளா உடைஞ்சு போகும். ஃபோன் ரெடி பண்ணி குடுக்க மாட்டாங்க. கன்னத்திலேயே பலார்ன்னு வந்து ஒரு டப்புன்னு ஒரு அடி அடிப்பாங்க. அப்படியே பேடா பேடா பேசுவாங்க. நான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு, டப்புன்னு ஒரு அடி அடிப்பாங்க. கண்ணெல்லாம் கலங்கும். அப்ப வீட்லயும் அசிங்கம், அங்கேயும் அசிங்கம். எல்லாம் பட்டு பட்டு தான் நம்ம விட்டுறக்கூடாது. லைஃப்ன்றது, ஃபேமிலின்றது ஒண்ணா சேர்ந்துப்பாங்க. இன்னைக்கு சண்டை போடுவாங்க, நாளைக்கு ஒண்ணா சேர்ந்துப்பாங்க. இது ரியாலிட்டி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கேள்விப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு. ஆனா பிசினஸ் அப்படி கிடையாது. நம்ம விட்டுறக்கூடாது. எந்த சூழ்நிலை எப்படி வந்தாலும். தொடர்ந்து நான் எடுத்து பண்ணதுனால தான், இன்னைக்கு நான் இந்த இடத்துல வீடு கட்டியிருக்கேன். இத என் ஃபேமிலில பார்க்கும்போதே, அவங்களே வாய் அடைச்சு போயிட்டாங்க. என்னாலயே கட்ட முடியல. ஆனா நீ கட்டியிருக்க. என் சிஸ்டர் நல்ல இன்கம் ஏர்ன் பண்றாங்க. நல்ல இன்கம் தான் ஏர்ன் பண்றாங்க. ஆனா அவங்களுடைய ஹஸ்பண்ட் வீட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் கட்டி குடுத்த வீட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நான் என்னுடைய வெஸ்டேஜ் இன்கம் வச்சு நான் என் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி நான் சொந்த வீடு கட்டியிருக்கேன். எனக்கும் ஹஸ்பண்ட் சைட்ல வீடு இருக்கு. ஆனா நான் இந்த வீடு கட்டியிருக்கேன்னும்போது ரொம்பவே ப்ரவுடா இருக்கு.
இதெல்லாம் மெயின் ரீசன்னா நம்ம மைண்ட் செட் தான். நம்ம மைண்ட தெளிவா வச்சிருக்கோம்னா எவ்ரி திங்ஸ் சக்சஸ் இந்த இடத்துல. மைண்ட் கொஞ்சம் டிவேட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன், நெய்பர்ஸ் ஒருத்தர் வந்துட்டு அடிச்சு வேலைக்கு போனா தான் நிரந்தரமான இன்கம். இதெல்லாம் நிரந்தரம் இல்ல. அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு பொரிய போட்டு போறாங்கன்னா, உடனே நீங்க பத்தி எரிஞ்சீங்கன்னா அது வேஸ்ட். அத தூக்கி தண்ணி ஊத்தி அணைச்சுட்டு ஆகுற வேலை நம்மளால முடியும். நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கரெக்ட்டா மைண்ட தெளிவா வைக்கிறீங்கன்னா, அதுக்கு தான் நம்மளுக்கு மீட்டிங் ட்ரைனிங் டெய்லி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களே. பாஷா சார்லருந்து, அசோக் சார்லருந்து, பிரியா மேம்லருந்து, நம்ம டீம் லீடர்ஸ்லருந்து, ஆர்.எஸ். ராஜன் சார்லருந்து, சரவணன் சார்லருந்து எல்லாருமே ஒவ்வொரு லீடருமே நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தெளிவா நம்ம வைக்கிறோம்னா, நீங்க வந்து போகலாம். இப்ப எனக்கெல்லாம் வந்து லேட்டா தான் இந்த வாய்ப்பு கிடைச்சது. நெறைய இப்ப வர நியூ ஜெனரேஷன் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்ப நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னும்போது, என்னைய மாரி சக்சஸ் பண்ண நெறைய லீடர்ஸ் உடைய ஸ்பீச், அந்த ப்ரூஃப் இதெல்லாம் நீங்க காமிக்கணும்னா, அவங்க லைஃப்மே வந்து மாற ஆரம்பிக்கும். படிச்சுட்டு வேலைக்கு தான் போணும்னு ஒண்ணும் அவசியம் கிடையாது. வேலைக்கு போனா ஒரு பர்ட்டிகுலர் இன்கம் தான். அதோட ஸ்டாப் ஆயிடும் இல்லையா? அத தாண்டி அடுத்த லெவல் போக முடியாது. ஆனா நம்ம பிசினஸ் பண்றோம்னா, இன்னைக்கு நம்ம எஃபோர்ட் போட்டோம்னா 40,000 சம்பாரிக்க முடியும். அடுத்த மாசம் ரூ. 1,00,000 சம்பாரிக்க முடியும். என்ன வேணாலும் நம்மளால இத நம்பி நம்ம என்ன வேணாலும் வாங்க முடியும். லேண்ட் வாங்கலாம், வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம். இப்ப கார் டிரைவிங் கிளாஸ் நான் போறேன். இப்ப நானே அடுத்த தடவ ஓனா கார் வாங்கி வெஸ்டேஜ் ஆஃபீஸ் கார் டிரைவ் பண்ணி நான் வரப்போறேன். இத தாண்டி நெக்ஸ்ட் கோயம்புத்தூர்ல நம்மளுக்கு அவார்ட் ஃபங்ஷன் இருக்கு. இத தாண்டி அடுத்தடுத்த ஈவென்ட் நம்மளுக்கு வந்துட்டு தான் இருக்கு. அப்போ நம்மளுடைய விஷயங்கள், நம்மளுடைய டேலண்ட்ட நல்லா இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்மளுடைய வெஸ்டேஜ் வந்து ஒரு உறுதுணையா இம்பார்ட்டன்ட் வந்து குடுக்குது. இந்த அளவுக்கு நான் இன்னைக்கு பேசுறேன், வீடு வாங்கியிருக்கேன், கார் வாங்க போறேன்னா, இந்த நம்பிக்கை, இந்த இன்கம் எல்லாமே வந்து வெஸ்டேஜ் தான் வந்து நான் சொல்லுவேன். இதே வாய்ப்பு தான் எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. நீங்களும் தெளிவா மைண்ட் செட்ட வச்சிருந்தீங்க, உங்க லைஃப் வந்து கண்டிப்பா மாறும். ஓகேங்க சார். ரியல் புதுமை பெண். அதான் இப்போ ஆக்சுவலா அந்த வார்த்தை தான் உங்களுக்கு கரெக்டா பொருந்தும் அப்படின்னு நான் நம்புறேன். பிகாஸ் அந்த ஸ்ட்ரகிள் வந்து நீங்க எப்படி வந்திருக்கீங்கன்னா உண்மையிலே அந்த காலத்துல எடுத்த அந்த படம், அந்த புதுமை இன்னைக்கு ரியலா உங்களோட லைஃப் வந்து எங்களால இன்னைக்கு கேட்க முடியுது. ஸோ இன்ஃபேக்ட் நீங்க சொன்னீங்க இப்போ உங்களோட நீங்க ரெக்ரூட் பண்ண பீப்புள் யாருமே உங்க சொந்தக்காரங்க கிடையாது, அண்ணன் தங்க அக்கா இந்த மாதிரி யாருமே கிடையாது. ஸோ எல்லாமே நியூ பீப்புள் அப்படின்னு போகும்போது அப்போ அவங்கெல்லாம் நீங்க சொல்ற விஷயங்களை ஏத்துக்கிட்டாங்களா, புரிஞ்சுக்கிட்டாங்களா, கண்டினியூ பண்ணாங்களா? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு அம்மா, அப்பா, அக்கா எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. என் ஃபேமிலில நான் சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு மாரி சொன்னாங்க. என்னைய பத்தி தான் முதல்ல யோசிச்சாங்க. "நீ முதல்ல பண்ணு. நீ முதல்ல இன்கம் எடுக்கலையான்னு பார்ப்போம். நீயே இந்த இடத்துல முதல்ல இருக்க மாட்ட. 2 நாள்ல வந்துருவ." ஒருத்தர் என்னைய பத்தி தான் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போ அன்னோன் பெர்சன்ஸ் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பார்க்கும்போது அவங்க என்ன பத்தி யோசிக்க மாட்டாங்க. நான் யாரு? நான் எங்கேருந்து வரேன்? அதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் இல்லையா? ஃபர்ஸ்ட் நான் என்ன குடுக்குறேன்? என்ன இன்ஃபர்மேஷன் நான் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்றேன்? கம்பெனி நல்லா இருக்கு. இது ஒன் ஆஃப் த முக்கியமா நம்ம பேன் இண்டியால நம்பர் 1 இருக்கு. இந்த இடத்துல ஒரு லைஃப் ஃபியூச்சர் பிசினஸ் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் நம்ம பிரசன்டேஷன் தான் பார்ப்பாங்க. நம்மளுடைய ஸ்பீச் குவாலிட்டி பார்ப்பாங்க. நம்மளுடைய அப்பியரன்ஸ் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய சக்சஸ் நம்ம என்ன ஏதுன்றது பார்ப்பாங்க. அந்த மாரி தான் நான் போயிட்டு ஆ மூவ் பண்ணும்போது, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட மூவ் பண்ணும்போது, நான் அப்படிதான் எனக்கு ஒன் பை ஒன்னா ஜாயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. என் ஃபேமிலி என் அக்காகிட்ட சொல்லும்போது, "இதெல்லாம் எதுக்கு? கம்முனு போ" அப்படின்னு சொல்ட்டாங்க. அதுதான். நம்மள பத்தி தெரிஞ்சவங்க என்னைய வந்து இப்படிதான் சொன்னாங்க. அதனால நான் வந்துட்டு ஓகே. ஒருத்தருக்கு ரிலேஷன் ஜாயின் பண்ணுவாங்க. அவங்கள பார்த்து எனக்கே வரல. எனக்கு வந்து யாரும் வரல. என் சரவுண்டிங் வரல. நம்ம அதெல்லாம் நினைக்க முடியாது இல்லையா? நான் அப்படிதான் நினைச்சுட்டேன். அவங்க லைஃப் வேற. எனக்கான ஸ்ட்ரக்சர் வேற. அப்போ நான் இப்படிதான் வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சொல்லக்கூடிய நம்மளுடைய ப்ராஸ்பெக்ட் கிட்ட தான் நான் வந்து மூவ் பண்ணேன். அதுல தான் எனக்கு வந்து டீம் டெவலப்மெண்ட் ஆச்சு எனக்கு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு நீங்க பேசுனது கேட்கும்போது பிகாஸ் தாலிக்கொடி கூட இல்லாத ஒரு கண்டிஷன்ல வாழ்ந்து அதுக்கப்புறம் உங்களோட தேவைகள் இது எல்லாமே நீங்க பூர்த்தி பண்ணிருக்கீங்க, சொந்தமா வீடு கட்டிருக்கீங்க. சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். அசோக் சார், உங்க வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது. வாய்ஸ் கிளாரிட்டியா இல்ல சார். தாண்டி அந்த மைண்ட் செட் நான் ஜெயிக்கணும் ஜெயிக்க முடியுங்கிற மைண்ட் செட்டுக்குள்ள யார் வராங்களோ அவங்க இன்னைக்கு அவங்க வந்து நிரூபிச்சு காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஃபோக்கஸ் அப்ரோச்சா நீங்க இருந்தீங்கன்னா டெஃபினட்டா இங்க மிகப்பெரிய வெற்றி நீங்க அடைய முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 3.5 4 இயர்ஸா வந்து அவங்க இன்கம் அந்த 1.5 lakhs கீழே போகல. ஸோ ஸ்டெடியா கான்ஸ்டன்டா 1.5+ அப்படிங்கிறத அவங்களோட இன்கம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க அவங்க வாழ்க்கை எந்த இடத்துல இருந்து எங்க மாறி இருக்குன்னு பாருங்க. அவங்க சொன்ன எத்தனையோ விஷயங்கள் இன்ஃபேக்ட் நம்ம வீட்டில் அது நடந்திருக்கும், நம்மளும் அதெல்லாம் கேட்டிருப்போம், அனுபவிச்சிருப்போம். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த இடத்துல நான் என் காலில் நான் நிற்கணும் அப்படிங்கிற அவங்க எடுத்த அந்த மைண்ட் செட், அந்த முடிவு அதுதான் இந்த வெற்றிக்கு அவங்கள இன்னைக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்திருக்கு.
ஸோ நிச்சயமாக எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல காத்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு மிஸ்ஸஸ் புவனேஸ்வரி இவங்கள ஒரு அடையாளம் பார்த்த மாதிரி இன்னைக்கு இந்த டீச்சிங் டியூஸ்டே மூலமாக நாங்கள் பண்ணக்கூடிய விஷயமே அதுதான். இன்னைக்கும் எத்தனையோ பேர் வந்து சைலண்டா அவங்க மாட்டுக்கு சாதிச்சுட்டு அவங்க ஒர்க் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் அடையாளம் கண்டு அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது தான் இந்த டீச்சிங் டியூஸ்டே இந்த ப்ரோக்ராமோட ஒரு நோக்கம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் புவனேஸ்வரி. நீங்க இப்போ 10 lakhs ப்ளஸ் இன்கம் போய் விஎம்சிஎம் அந்த பொசிஷனுக்கு நீங்க வெகு விரைவில் நீங்க போகணும். ஸோ அதுக்கான எல்லா சப்போர்ட்டும் எல்லா சைட்லேருந்துமே எல்லாமே உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள். நிச்சயமாக எங்க சைட்லேருந்து உங்களுக்கு முழுமையான அந்த சப்போர்ட் எல்லாமே கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் தி சக்ஸஸ் அண்ட் விஷ் யூ வெல்த். ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச். சார் ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ஃபைனலி ஒரு வீடியோ மட்டும் நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் சார் நம்ம டீமுக்காக. ஓகே, அது ப்ளே ஆகுதான்னு பாருங்க. ஓகே சார். சார் என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் வந்துட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடு கட்டும்போது கிட்டத்தட்ட நான் 1 இயரா ஸ்லோவா தான் நான் கட்டிட்டு இருந்தேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வெஸ்டேஜ் நம்மளுடைய ஹவுஸ் ஃபண்டு, நம்மளுடைய டீம் சப்போர்ட்டோட தான் நான் வந்துட்டு கம்பெனி மேனேஜ்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் சப்போர்ட் எடுத்து டீம் டெவலப்மெண்ட் பண்ணி வரக்கூடிய இன்கம் வச்சு தான் இந்த வீடியோ வந்து நான் பில்ட் பண்ணியிருக்கேன். இதை பத்தின ஒரு வீடியோஸ் மட்டும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். Oh my God, the world is great. To get this meal, you have a taste. Go around and you feel this way. Wanna get up at the end of the day. My high life and I like my work plan. Deliver, don't wanna hit stand. Let it be my band, my own man. That'll give peace a real strong hand. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ இன்னும் நான் நெக்ஸ்ட் அடுத்த மீட்டிங் ட்ரைனிங் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 லட்சம் மதிப்புள்ள, அதுக்கு மேல 60 லட்சம் பிளஸ் மதிப்புள்ள வீடு வாங்கிட்டு கண்டிப்பா நம்மளுடைய டீச்சிங் டியூஸ்டே நான் வந்து மேக் பண்றேன். இந்த சான்ஸ் கொடுத்த பாஷா சார் அண்ட் அசோக் சார் தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் டீச்சிங் டியூஸ்டேல இன்னும் நிறைய